ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்ல எப்பவுமே சிக்கன் எடுத்தா நம்ம காரசாரமா நல்ல கலரா இருந்தா தான் நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனா நான் இன்னைக்கு ஒயிட்டா, கிரீமியா, மைல்டு ஸ்வீட்னஸோட நான் ஜப்பான் சிக்கன் தாங்க செஞ்சு காட்ட போறேன். அது எப்படி செய்யலாம்னு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ஜப்பான் சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ அளவு எடுத்திருக்கேங்க. நான் போன்ஸோட தான் இப்போ எடுத்திருக்கேன். போன்ஸ் இல்லாம நம்ம விருப்பப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நான் இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிட் பெப்பர் பொடியும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கலவை எல்லாம் நல்லா அந்த சிக்கனோட நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் மட்டும் இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சிக்கன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு முந்திரி பேஸ்ட் நமக்கு தேவை. அதனால முந்திரி வந்து ஒரு 10-15 நான் வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் அரையும் போது கொஞ்சம் நைஸா சீக்கிரம் அரைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இதோட கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கிறோங்க. நம்ம அரைச்சி எடுத்த முந்திரி பேஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போறது இல்லைங்க. இதுல இருந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தான் நம்ம எடுத்து இப்போ யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் ஊறிடுச்சுங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் கடாயில வந்து இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை ஒன்று போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. ஏன்டா இது நம்ம ரெட்டாக இப்போ பொரிச்சு எடுக்க போகிறது இல்லை. லைட்டான கோல்டன் ப்ரௌன் வந்தாலே போதுங்க. அதனால தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது 2 பக்கமே நல்லா பரட்டி போட்டு இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 75% நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த அளவு பொரிச்சு எடுத்தாலே போதும். இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற மற்ற சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. அதாவது 50 கிராம் அளவு. இதோட பொடிசா நறுக்குன கார்லிக் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூனோட மனம் வர வரைக்கும் நம்ம வதக்கினாலே போதுங்க. இது கருக விட்டுற வேண்டாம், அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை அதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பட்டரோட நம்ம கார்லிக்கை போட்டு வதக்கும் போது அந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனையும் சேர்த்துடலாம். கூடவே வந்து நான் ஒரு 350 ml அளவு பாலும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் சேர்த்தோடனே நம்ம சிக்கன் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த சிக்கனில் வந்து நம்ம பால், பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம்ட்டு பால் ஐட்டமாக நம்ம சேர்க்கறனால இது மைல்டாக ஸ்வீட்னஸோட தாங்க இருக்கும். காரசாரமாலாம் இருக்காது. அதனால நம்ம காரத்துக்கு இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற முந்திரி பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியான சுகரே நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த சிக்கன் நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இந்த ஜப்பான் சிக்கனை சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கிரேவி மாதிரி டைப்லேயே வச்சுக்கிறோங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இது வந்து செமி கிரேவி டைப்பில் தான் எனக்கு செய்கிறேன். ஏன்டா நான் சாதத்தோடு தான் நான் சாப்பிடணுங்கிறதுனால நான் வந்து திக்காகவே ஆகிற வரைக்கும் வச்சுருக்கேங்க. பால்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம சர்வ் பண்ணி பார்த்துடலாம். உண்மையிலே ஜப்பான் சிக்கன் பார்க்க நல்லா ஒயிட்டாக, க்ரீமியாக, மைல்டு ஸ்வீட்னஸோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் நம்ம சேர்த்துக்கிற அந்த பூண்டு, பட்டர் இதெல்லாம் சேர்ந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம வழக்கம் போல் காரசாரமாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த ஜப்பான் சிக்கனை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன முறைப்படி உண்மையிலேயே இந்த டேஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸை எனக்கு கொடுத்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.